யூஎஸ் மார்க்கெட் ட்ரிகர் ஆகிற வரைக்கும் நம்ம மார்க்கெட்டுக்கு அந்த மாதிரி லெவல் வந்துச்சுனாலே மார்க்கெட்டில் ஒரு கரெக்ஷன் வரும். இப்போ ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்டாக இருக்கவங்க இப்போ லம்சமாக இன்வெஸ்ட் பண்ணலாமான்னு கேட்டால் ஓவரால் ட்ரெண்டு வந்து ப்ராஃபிட் புக் ஆகுது அப்படின்னா கன்ஃபார்மாக வந்து ஒரு கரெக்ஷன் இருக்கும். இன்வெஸ்டர்ஸ்க்கு இதுக்கான வாய்ப்பே இல்லை. அவங்க வந்து முடிஞ்ச வரைக்கும் ஒன்ஸ் யூஎஸ் மார்க்கெட் அந்த லெவல் அச்சீவ் ஆயிடுச்சு அப்படின்னா அங்கேருந்து பெரிய ஃபால் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஜீபோ நேயர்களுக்கு வணக்கம். ட்ரேடிங் சம்மந்தமாக நம்ம தொடர்ச்சியாக நிறைய வீடியோஸ் வந்து பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அந்த வகையில் இன்னைக்கு லாஸ்ட் டைம் போட்ட வீடியோவில் மார்க்கெட் வந்து கிராஷ் ஆக போகுது அப்படின்ற விஷயத்தை பற்றி பேசியிருந்தோம். அதற்கான ரீசன்ஸ் என்னென்ன அப்படின்னு நிறைய விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ இன்னைக்கு அதை பற்றி இன்னுமே டீட்டெயிலாக நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக பங்குச்சந்தை.com ஃபவுண்டர் முத்துராமலிங்கம் சார் நம்ம கூட இணைஞ்சிருக்காரு. நம்ம சார் கிட்ட பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். நீங்கள் லாஸ்ட் டைம் வந்து நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம், மார்க்கெட் வந்து கிராஷ் ஆக போகுது அப்படின்னு சொல்லி வியூவர்ஸ்லாம் ஒரு அலர்ட் கொடுத்துருந்தீங்க. அப்போ வந்து நீங்கள் ஃபண்டமெண்டல் டேட்டாவை பற்றி பேசியிருந்தீங்க சார். அப்போவே நீங்கள் சொல்லியிருந்தீங்க இந்த மாதிரி டெக்னிக்கல் அனலைசிஸ் பற்றி நான் கமெண்ட் செக்ஷனில் கேட்டாங்கன்னா வியூவர்ஸ் கேட்டாங்கன்னா சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி. நம்ம வியூவர்ஸ் நிறைய பேர் வந்து அந்த டெக்னிக்கல் அனலைசிஸ் பற்றி கேட்டிருக்காங்க. ஸோ வந்து நீங்கள் இன்னைக்கு அந்த டெக்னிக்கல் அனலைசிஸ் பற்றி டீப்பாக சொல்லுங்கள் சார். ஸோ லாஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கண்ட்ரியும் வந்து எவ்வளோ கடன் வாங்கியிருக்காங்க, அதனால எப்படி மார்க்கெட் வந்து கீழே இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம். இப்போ இந்த வீடியோ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸ்க்ளூசிவாக சார்ட் தான். ஸோ இந்த சார்ட் வந்து முடிஞ்ச வரைக்கும் ஒரு எஜுகேஷ்னல் பர்பஸாக ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுற மாதிரி நம்ம கொண்டு போயிடலாம். நிஃப்டி, சென்செக்ஸ் அண்ட் யூஎஸ் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய US30 இந்த 3 இண்டெக்ஸையும் எடுத்து நம்ம ஹிஸ்டாரிக்கல் டேட்டாவில் என்ன நடந்திருக்கு, இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி டேட்டா வரப்போ மார்க்கெட் என்ன நடந்திருக்கு, இப்போது என்னவா இருக்குது, அடுத்து என்னவா நடக்கும் அப்படிங்கிறத சின்ன ஒரு கனெக்ஷனோட எஜுகேஷனல் பர்பஸாக பார்க்கலாம். ஸோ இந்த சார்ட் வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டியோட சார்ட்டு. இந்த நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா ஸோ இது 2003 லோ. ஸோ .com பபிள் வந்து கிராஷ் ஆகி வந்த லோ ப்ரைஸ்லேருந்து 2009 ஹை வரைக்கும் நான் ஒரு டேட்டா எடுத்துக்கிட்டேன். ஸோ இதோடைய ஆவரேஜ் ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா ஃப்ரம் த லோ டு ஹை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 580-585% வந்து மேலே ரேலி கொடுத்துருக்கு. ஸோ அந்த ரேலி கொடுத்த மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா திருப்பி ஆல் டைம் ஹைலேருந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 64-65% ஒரு டிப் கொடுத்துருக்கு. அந்த டிப் கொடுத்தது தான் லீமேன் பிரதர்ஸ் கிராஷ் லோ அப்படிங்கிறத நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு டெக்னிக்கல் ட்ரேடர்ஸும் பார்த்திங்கன்னா நிறைய இண்டிகேட்டர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அப்படி நம்ம வந்து இந்த மார்க்கெட் வந்து அடுத்து ஃப்யூச்சரில் எப்படி ரேலி ஆகும் அப்படிங்கிறதுக்கு நம்ம ஹிஸ்டாரிக்கல் டேட்டாவை அனலைஸ் பண்ணுறதுக்கு நம்ம வந்து ஃபிபனாக்கி சீரீஸ் அப்படிங்கிற ஒரு டூல் எடுத்துக்கிட்டு ஃபிபனாக்கி ரீட்ரேஸ்மெண்ட் அப்படிங்கிற டூலை வச்சு ஹிஸ்டாரிக்கலில் எவ்வளோ கீழே இறங்கியிருக்கு அப்படிங்கிறத கிராஸ் செக் பண்ணுறோம். அப்படி கிராஸ் செக் பண்ணி பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 61-68% 0.618 அப்படிங்கிற லெவல் வரைக்கும் மார்க்கெட் கீழே இறங்கி அதுக்கப்புறம் ரேலி எவ்வளோ கொடுத்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஒரு எக்ஸ்டென்ஷன் டூல். இது வந்து ஃபஸ்ட் லெவல் 0.618, நெக்ஸ்ட்டு 1, தேர்ட் லெவல் 1.618 அப்படிங்கிற லெவல். அந்த மாதிரி லெவல் வந்துச்சுனாலே மார்க்கெட்டில் ஒரு கரெக்ஷன் வரும். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் இங்கே கரெக்ஷன் வந்திருக்கு. 1.618 மார்க்கெட் டச் பண்ணோன்னே ஒரு பெரிய கரெக்ஷன் நடந்திருக்கு. ஸோ இந்த 1.618 அப்படிங்கும்போது எப்பயுமே மார்க்கெட் வந்து அந்த இதை டச் பண்ணோன்னு மார்க்கெட் கரெக்ஷன் வாங்குவோன்னு கேட்டால் ஆகாது. ஏன்னா இந்தியா வந்து பார்த்திங்கன்னா லைக் க்ரோயிங் மார்க்கெட்டாக இருக்கனால இதுலேருந்து ஒரு 10% நம்ம ஆவரேஜாக எடுத்துக்கலாம். ஸோ ஒரு 12% வரைக்கும் மேலே போயிட்டு ஒரு சைட்வேஸ் மார்க்கெட் ஃபார்ம் ஆகி அங்கே ஏதோ ஒரு பெரிய கரெக்ஷன். ஸோ அதை தான் வந்து கோவிட் மார்க்கெட் கிராஷ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதோட ஹைலேருந்து கீழே விழுந்தது. இது வந்து கோவிட்டில் நடந்த ஒரு கிராஷு. இப்போ அடுத்து அந்த கிராஷையும் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே அந்த கிராஷோட லீமேன் கொலாப்ஸோட கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது ஃபஸ்ட் லெவலாக இருக்கக்கூடிய 0.382 லெவல் அப்படிங்கிற லெவலில் வந்து சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் திருப்பி ரேலி கொடுத்துச்சு. ஸோ அந்த மாதிரி ரேலி கொடுக்கும்போது மார்க்கெட் இப்போது எந்த ஸ்டேஜில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே மார்க்கெட் வந்து கொரோனா கிராஷில் வந்து என்ன லெவலில் இருந்துச்சோ ஸோ இப்போ அதே லெவலில் இப்போது இருக்குது 1.618 அப்படிங்கிற லெவலில். ஸோ இந்த 1.618 வந்துச்சு அப்படின்னா இதுலேருந்து ஒரு 10% எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இப்போ கிட்டத்தட்ட 9.68% ஹையில் இருக்குது. ஸோ இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் திருப்பியும் கிராஷ் ஆச்சு அப்படின்னா ஒரு 40% மினிமம் விழுகும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். இதை நம்ம வந்து நாட் ஓன்லி நிஃப்டி, நீங்கள் சென்செக்ஸில் கூட இதே விஷயத்தை பார்க்கலாம். ஸோ சென்செக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி லீமேன் கொலாப்ஸோடைய லோ எடுத்துக்கிறோம், லீமேன் கொலாப்ஸோட ஹை எடுத்துக்கிறோம்.
ஸோ எக்ஸ்டென்ஷன் போடுறோம். .com பபிள் லோ, ஹை, ஹையர் லோ. அதே மாதிரி 1.618 அப்படிங்கிற லெவல் வந்தோடனே ஒரு மேஜர் கரெக்ஷன். அந்த 1.618லேருந்து ஒரு டீசெண்டான பர்சன்டேஜ்னு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இங்கே ஒரு 15% கிட்ட 10 to 15% கிட்ட இருக்குது. ஸோ அங்கேருந்து ஒரு பெரிய ஃபால் நடந்துச்சு. அதுக்கப்புறம் இப்போ இருக்கக்கூடிய லெவல் பார்த்தீங்கன்னா லோ, ஹை, ஹையர் லோ. இப்போது அந்த 1.618 அப்படிங்கிற இடத்துல ஒரு கரெக்ஷன் கொடுத்துட்ருக்கு. ஸோ இங்கேருந்து நீங்கள் இப்போது சென்செக்ஸ் ஃபாலோ பண்ணுறவங்க வந்து அதே பழைய 15% அப்படின்னு எடுத்துக்கிட்டால் கூட இன்னும் கொஞ்சம் பர்சன்டேஜ் இருக்குது. இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 5% தான் மேலே ரேலி கொடுத்துருக்கு. இன்னொரு 5% எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ சென்செக்ஸில் ஏன்னா மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஹிஸ்ட்ரி ரிப்பீட்ஸ். ஸோ பழைய டேட்டாவில் இது நடந்திருக்கனால இப்போயும் நடக்க வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி ப்ரொஜெக்ட் பண்ணுறோம். சரி முத்து, இதை வந்து நீங்கள் வந்து இந்தியன் மார்க்கெட்டோட பண்ணுறீங்க. சரி, இது எப்படி யூஎஸ் மார்க்கெட்டோட கனெக்ட் பண்ணுறீங்கன்னா, இந்த டேட்டாஸ் எல்லாமே ஒரு ட்ரேடர்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா இந்தியாவில் வந்து இப்போது லாஸ்ட் ஒரு 10-20 இயர்ஸாக தான் வந்து ட்ரேடிங் வந்து சிஸ்டமைஸ்டாக வந்திருக்கு. ஸோ முன்னாடிலாம் வந்து பார்த்திங்கன்னா பேப்பர் ட்ரேடிங், ஸோ டிமேட் இல்லாததுக்கு முன்னாடி ஃபிசிக்கல் ஃபார்மேட்டில் இருந்துச்சு. பட் ஆனால் ஒரு 20-30 இயர்ஸ் முன்னாடியே பார்த்தீங்கன்னா சார்ட் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து யூஎஸ் மாதிரி இருக்கக்கூடிய இடத்துலலாம் வந்துருச்சு. ஸோ ட்ரேடர்ஸ் அங்கே யூஸ் பண்ண டூல்ஸை தான் இங்கே இந்தியன் மார்க்கெட்ஸில் இந்தியன் ட்ரேடர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அப்போது வந்து இந்தியன் மார்க்கெட்டுக்கே இது ப்ரொஜெக்ஷன் ஆகுதுன்னா அப்போது யூஎஸ் மார்க்கெட்டுக்கு இது கண்டிப்பாக ப்ரொஜெக்ஷன் ஆகிருக்கணும். ஸோ நாங்கள் அங்கேருந்து தான் இதை டெரைவ் பண்ணி எடுத்துகிட்டு வரோம். ஸோ இதுக்கு முன்னாடி நடந்த கிராஷ் இப்போது இதே விஷயம் தான் இங்கேயும் நடந்திருக்கு யூஎஸ் மார்க்கெட்லேயும். ஸோ யூஎஸ் மார்க்கெட்டோடைய லோ, லீமேன் கொலாப்ஸோட ஹை, லீமேன் கொலாப்ஸோட லோ மூணையும் கனெக்ட் பண்ணும்போது இங்கேயும் பார்த்தீங்கன்னா அந்த 1.618 அப்படிங்கிற ஒரு லெவலில் தான் மார்க்கெட் டச் பண்ணி ஒரு கரெக்ஷன் கொடுத்துருந்துருக்கு. ஸோ மார்க்கெட் கிராஷ் நடந்தது இந்த இடத்துல தான், அந்த 1.618. ஸோ அதே மாதிரி இப்போது கரெக்ஷன் கொடுத்த மார்க்கெட் அங்கேருந்து கீழே இறங்கின பர்சன்டேஜ் பார்த்திங்கன்னா இந்த லோ டு ஹை கனெக்ட் பண்ணும்போது ஸோ இவங்களும் அந்த 0.382 வரைக்கும் ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்டு 0.5 வரைக்கும் கூட இது வந்துச்சு, வந்து சப்போர்ட் எடுத்து இப்போ ரேலி கொடுத்துச்சு. இப்போது யூஎஸ் மார்க்கெட் பார்த்திங்கன்னா இப்போ கரண்ட் லெவல் பார்த்திங்கன்னா யூஎஸ் மார்க்கெட் 1 லெவலை கிராஸ் பண்ணி 1.618 வரைக்கும் போயிட்டுருக்கு. ஸோ இப்போ இருக்கக்கூடிய ப்ரைஸ்லேருந்து கிட்டத்தட்ட இன்னும் யூஎஸ் மார்க்கெட்டுக்கு 15%, அதே மாதிரி 1.618 போணுச்சுன்னா அங்கேருந்து ஒரு 5 to 10% வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ரேலி. ஸோ கிட்டத்தட்ட 14% ப்ளஸ் ஒரு 5% யூஎஸ் மார்க்கெட், இங்கேருந்து ஒரு 20% யூஎஸ் மார்க்கெட் ரேலி இருக்கிறதுனால நம்ம இந்தியன் மார்க்கெட் இப்போதைக்கு சடனாக விழுக வாய்ப்பு இல்லை. பட் ஒன்ஸ் யூஎஸ் மார்க்கெட் அந்த லெவல் அச்சீவ் ஆயிடுச்சு அப்படின்னா அங்கேருந்து பெரிய ஃபால் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணோன்னா ஃப்ரம் த ஹை மினிமம் எக்ஸ்பெக்டேஷன் ஒரு 40%, அந்த ஹைலேருந்து கேல்குலேட் பண்ணும்போது 40% கன்ஃபார்ம் கரெக்ஷன் இருக்கும். நமக்கு அந்த டைம் நமக்கு ஒரு யூஎஸ் மார்க்கெட் வந்து அந்த 1.618 லெவல் வரப்போ இன்னொரு தடவை ஒரு வீடியோவில் நம்ம வந்து ஒரு அலர்ட் வந்து நம்ம வியூவர்ஸ்க்கு கொடுக்கலாம். ஓகே சார், இப்போ நீங்கள் வந்து பேசும்போது சொல்லியிருந்தீங்க இப்போ வந்து யூஎஸ் மார்க்கெட் வந்து 15% வந்து க்ரோ ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க, அப்புறம் திரும்ப 40% டவுன்ஃபால் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அந்த மாதிரி டவுன் ஆகிற டைமில் நம்மளோட இந்தியன் மார்க்கெட்டில் வந்து என்ன மாதிரியான ரிஃப்ளெக்ஷன் இருக்கும் சார்? ஏன்னா வந்து இப்போ யூஎஸ் மார்க்கெட் அப்படின்றது வந்து ஒரு மெச்சூர்டான மார்க்கெட், பட் இந்தியன் மார்க்கெட் அப்படி கிடையாது, ஒரு க்ரோயிங்கான மார்க்கெட் தான். ஸோ எந்த அளவுக்கான ஒரு பாதிப்பை அது ஏற்படுத்தும்? ஓகே, ஸோ இப்போ வந்து இப்போ யூஎஸ் மார்க்கெட்டில் இதுக்கு முன்னாடி நடந்த கரெக்ஷன்ஸோடைய இது எடுக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 2020 நடந்த கரெக்ஷன், ஸோ அதோட ஆல் டைம் ஹை டு லோ பார்த்தீங்கன்னா 38.55%, ஸோ கிட்டத்தட்ட 39%. இப்போ அதே தான் நம்மளோட இந்தியன் மார்க்கெட்லேயும் நடந்திருக்கு. அதோட ஆல் டைம் ஹைலேருந்து கீழே பார்த்தீங்கன்னா அதே 39.58%. ஸோ நிஃப்டி மட்டும் இல்லை, சென்செக்ஸுமே அதே மாதிரி தான். ஸோ அதோடைய சேம் டைமில் சொல்லி வச்ச மாதிரி 38-39%. ஸோ அப்போ யூஎஸில் நடக்கக்கூடிய ரிஃப்ளெக்ஷன் இங்கேயும் நடந்திருக்கு. அதே மாதிரி 40% விழுந்துச்சுன்னா நம்ம மார்க்கெட்டும் 40% தான் விழுகுமான்னு கேட்டால் அங்கே 40% விழுந்தாங்கன்னா நம்ம மார்க்கெட் கண்டிப்பாக 40% விழுகும். சில டைமில் அவங்கள விட அதிகமாகவே விழுந்திருக்கு. ஸோ ஏற்கனவே இந்த மாதிரி ஏதாவது எக்ஸாம்பிள் நடந்திருக்கா? அதை பற்றி சொல்லுங்கள். ஷூர். ஸோ இப்போ லாஸ்ட்டாக மார்க்கெட் நடந்தது பார்த்திங்கன்னா COVID-19 கிராஷ். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா லீமேன் பிரதர்ஸ் கொலாப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 2009 நடந்திருக்கு. ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா டவ் ஜோன்ஸ் வந்து அதோட ஆல் டைம் ஹைலேருந்து பார்த்தீங்கன்னா ஸோ கிட்டத்தட்ட 54% ஃபால் ஆகிருக்கு. ஸோ கிட்டத்தட்ட மேட்டர் ஆஃப் 2007 அக்டோபர்லேருந்து
2009 பிப்ரவரி வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 2 இயர்ஸ் 1.5 இயர்ஸ் வரைக்கும் கண்டினியூவாக ஃபாலோ ஆயிருக்கு. 54% வந்திருக்கு. ஸோ அப்போ இந்தியன் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா சேம் அதே டைமிங்கில் 2007லேருந்து 64% ஃபாலோ ஆயிருக்கு. ஸோ அங்கே 40%னா இங்கேயே 40 இருக்குன்னு அவசியம் இல்லை. அங்கே 57, இங்கே 64 வரைக்கும் ஃபாலோ ஆயிருக்கு. எப்போ யூஎஸ் மார்க்கெட் வந்து ஒரு சப்போர்ட் எடுத்து திருப்பி ரேலி ஆகிருக்கோ அது வரைக்கும் இந்தியன் மார்க்கெட் சப்போர்ட் எடுத்து தான் போயிருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த டைமில் பார்த்தீங்கன்னா யூஎஸ் மார்க்கெட் வந்து திருப்பியும் எப்போ சப்போர்ட் எடுத்துருந்துருக்கு அப்படின்னா, ஸோ ஆவரேஜாக ரஃபாக ஒரு ஏப்ரல் 2009 அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் எடுத்திருக்கு. மேல தான் சப்போர்ட் எடுத்திருக்கு. நம்ம மார்க்கெட்டும் பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணி பார்த்தீங்கன்னா மேல தான் உங்களுக்கு சப்போர்ட் எடுத்திருக்கு. ஸோ இதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ரேலி கொடுத்துருக்கு. ஸோ யூஎஸ் மார்க்கெட் ட்ரிகர் ஆகிற வரைக்கும் நம்ம மார்க்கெட்டுக்கு எந்த ஒரு நெகட்டிவ் இதுவும் இல்லை. அதே நேரத்தில் இப்போ ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்டாக இருக்கவங்க இப்போ லம்சமாக இன்வெஸ்ட் பண்ணலாமான்னு கேட்டால் அதை இன்வெஸ்ட் பண்ணுறதை தவிர்த்துக்கணும். ஏன்னா வந்து ஆல் டைம் ஹையில் இருக்குது. இந்த ஸ்விங் ட்ரேட் பண்ணுறவங்க, இந்த பொசிஷனல் ட்ரேட் பண்ணுறவங்க, இந்த யூஎஸ் மார்க்கெட் ரேலி கொடுக்குற வரைக்கும் அவங்க கொஞ்சம் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ட்ரேட்ஸ் எடுத்துக்கலாம். சார் இப்போ நீங்கள் வந்து சொன்னீங்க யூஎஸ்ல வந்து 40% வந்து டவுன்ஃபால் ஆனால் இந்தியன் மார்க்கெட்டில் அது வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்னு சொன்னீங்க. இந்தியன் மார்க்கெட் என்னதான் ஒரு க்ரோயிங்கான ஒரு மார்க்கெட்டாக இருந்தாலுமே கூட கோவிட்க்கு அப்புறம் சினாரியோ வந்து டோட்டலாகவே மாறிடுச்சு சார். அதை வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம் கண்கூடாவே. ஸோ வந்து ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் வந்து அதை விற்கும்போது டொமஸ்டிக் இன்வெஸ்டர்ஸ் போய் அதை வந்து வாங்கிறாங்க. ஸோ வந்து இதை மேட்ச் பண்ணிடுறாங்க ஏதோ ஒன்று பண்ணி. இப்பயும் கூடமே அந்த வீழ்ச்சி இருக்கும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களா? ஸோ டிங்கிறவங்க வேறு யாரும் இல்லை, நம்ம மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸ் தான். ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்போது வேறு வழி இல்லாமல் இப்போ பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு காரணம் என்னென்னா, இப்போ நீங்கள் எஸ்ஐபி பண்ணிக்கிட்டு வரீங்க அப்படின்னா, ஸோ 1ஆந்தேதியிலேருந்து 5ஆந்தேதிக்குள்ளே எஸ்ஐபி டெபிட் ஆகும்னா உங்கள் அக்கௌண்ட்லேருந்து அவங்க அமௌண்ட்டை டெபிட் பண்ணிட்டு அந்த அமௌண்ட்டை அவங்க ஹோல்ட் பண்ணக்கூடாது. அவங்க ஸ்டாக் பர்ச்சேஸ் பண்ணி தான் ஆகணும், எஸ்ஐபி பர்ச்சேஸ் ஆகணும். லாங்கர் ரனில் லாங் டேர்முக்கு ஃபோக்கஸ் பண்ணுறாங்கன்னா மார்க்கெட் மேலே ஏறினாலும் கீழே இறங்கினாலும் எஸ்ஐபிங்கிற விஷயத்தை வந்து டிஐ பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஸோ இவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக மார்க்கெட் இறங்காமல் இருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா வந்து ஓவரால் ட்ரெண்டு வந்து ப்ராஃபிட் புக் ஆகுது அப்படின்னா கன்ஃபார்மாக வந்து ஒரு கரெக்ஷன் இருக்கும். அதுவும் ஒரு யூஎஸ் மாதிரி யூகே மாதிரி இருக்கக்கூடிய மார்க்கெட் ஜெயின்ஸ் வந்து ஒரு கரெக்ஷனை நோக்கி போகிறாங்க அப்படின்னா கன்ஃபார்மாக நம்ம மார்க்கெட்டில் கண்டிப்பாக கரெக்ஷன் எதிர்பார்க்கலாம். ஏன்னா ஹிஸ்ட்ரியில் 2-3 டிகேட் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு கரெக்ஷனும் யூஎஸ் அங்கே ட்ரிகர் ஆச்சுன்னா நம்ம மார்க்கெட் ட்ரிகர் ஆகுது, அங்கே யூஎஸ் வந்து சப்போர்ட் எடுத்துச்சுன்னா நம்ம மார்க்கெட் சப்போர்ட் எடுக்குது. அப்படிங்கும்போது அப்போது ஹிஸ்ட்ரி ரிப்பீட்ஸ். ஸோ அந்த ஹிஸ்ட்ரி வந்து இந்த வாட்டி ரிப்பீட் ஆகும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஓகே சார், இப்போ வந்து யூஎஸ்ல வந்து 40% டவுன்ஃபால் ஆச்சுன்னா இந்தியன் மார்க்கெட்டில் அது வந்து ரெஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ இதெல்லாம் எப்போ தான் சார் நடக்கும், எப்போ நடக்க போகுது இதெல்லாம், அதை பற்றி சொல்லுங்கள். மேம் அதை ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். இப்போ வந்து யூஎஸ் மார்க்கெட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ரேலி அப்படிங்கிறது இன்னொரு 15 to 20 இன்னும் 25% கூட ரேலி இருக்குது. ஸோ அது வரைக்கும் இந்தியன் மார்க்கெட்டுக்கு நெகட்டிவ் சைடு எதுவும் இல்லை. இப்போ 2026 வந்து ஈக்விட்டி ஓரியன்டட் மார்க்கெட்டாக இருந்து ஏதாவது பர்டிகுலர் ஸ்டாக்ஸில் ஃபண்டமெண்டல் ஸ்டாக்ஸில் ட்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ட்ரேட் பண்ணலாம். இன்வெஸ்ட்மெண்ட் லாங் டேர்ம் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் ஹோல்ட் பண்ணலாம். ஒன்ஸ் யூஎஸ் மார்க்கெட் அந்த லெவல் டச் பண்ணிடுச்சு, அந்த 1.618 அப்படிங்கிற லெவல் டச் பண்ணிடுச்சு அப்படின்னா நம்ம அதுலேருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிடலாம். அதுலேருந்து ஒரு மேக்ஸிமம் ஒரு 1 or 2 monthஸில் வந்து ஒரு பெரிய ஃபால் இருக்கும். சார் ஓகே சார், இப்போ இவ்வளோ நேரமாக நிறைய விஷயங்களை சொன்னீங்க. இப்போ லாஸ்ட் இயர் 2025ல பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட் ஒன்றும் பெருசாக வந்து பெர்ஃபார்ம் பண்ணல சார். ஸோ 2026ல ஏதாவது சேஞ்சஸ் இருக்குமா, நல்லா பெர்ஃபார்ம் பண்ண வாய்ப்பு இருக்கா, எப்படி இருக்க போகுது 2026? ஸோ 2026 வந்து பார்த்திங்கன்னா ட்ரேடர்ஸ்க்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா யூஎஸ் மார்க்கெட் வந்து இப்போ ஸ்டெடியாக ஒரு 15-20% ரேலி கொடுக்கறதுனால ஈக்விட்டியில் ட்ரேட் பண்ணுறவங்க ஒரு சின்ன ப்ராஃபிட் பார்க்கலாம், ஒரு ஸ்விங் ட்ரேடிங்கில் ப்ராஃபிட் பார்க்கலாம். பட் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இன்வெஸ்டர்ஸ்க்கு இதுக்கான வாய்ப்பே இல்லை. அவங்க வந்து முடிஞ்ச வரைக்கும் ஒரு ப்ராஃபிட் பார்க்குறாங்கன்னா ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு அவங்க கேஷாக மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப நல்லது. அதுக்குள்ளேயும் இந்த 2026க்குள்ளே யூஎஸ் மார்க்கெட் அதோடைய டார்கெட் அச்சீவ் பண்ணிருச்சு அப்படின்னா இந்த 2026 எண்டுக்குள்ளேயே நம்ம மார்க்கெட்டில் ஒரு பெரிய கரெக்ஷன் எதிர்பார்க்கலாம். ஓகே சார், டெக்னிக்கல் அனலைசஸ் பற்றி இன்னைக்கு வீடியோவில் வந்து நிறைய விஷயங்களை வந்து ஆக்சுவலாக சொன்னீங்க. பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸ்க்கு இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் சார். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். ஓகே, தேங்க்யூ. நேர்களே, இன்னைக்கு நம்ம லாஸ்ட் டைம் வந்து நீங்கள் கேட்டிருந்த டெக்னிக்கல் அனலைசஸ் அந்த டாபிக் பற்றின முழு இன்ஃபர்மேஷன்ஸ் தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ ட்ரேடிங் சம்மந்தமாக இன்னுமே நிறைய வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஜீபு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டாபிக் பற்றி நாங்கள் பேசணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த டாப்பிக்கை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். Investment in security markets are subject to market risk. Read all the related documents carefully before investing.